மா அவதான் என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா. புரிஞ்சுக்காதவங்க கிட்ட எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. வண்டி சாவி டிவி ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, எடுத்துட்டு கிளம்ப சொல்லுங்க. என்னது? கார் சாவியை கொடுத்து என்ன வெளியே அனுப்புறியா? ஓ, அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிருக்கீங்க. ஏய், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. மா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இவகிட்ட போய் இங்கே இரு போகாதன்னு சொல்லி கெஞ்ச சொல்றீங்களா? அப்போ ஒரு புருஷனா நீ என்ன போகாதன்னு ஒரு பேச்சு கூட சொல்ல மாட்டேல்ல? இங்க பார், லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உன்னை நாங்க யாரும் கிளம்பவும் சொல்லல போகவும் சொல்லல. நீ ஏதோ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு இப்ப எதுக்கு எல்லாரையும் குத்த சொல்லிட்டு இருக்க? எல்லாரையும்னா யார சொல்லிட்டு இருக்க கௌதம்? இவங்களையா இல்ல இவளையா? வேணா பிரியா, தேவையில்லாம பேசாத. நான் போயிட்டேனா நீங்க நிம்மதியா நம்ம குடும்பம் நம்ம குழந்தை இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ எது வேணாலும் செய்யலாம்ல? அதானே உன் நினைப்பு? நான் கிளம்பிட்டேனா நீ தனியா எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். உனக்கு எல்லாமே வசதியா போயிடும், அப்படிதானே? ஏய், உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? நான் கேக்குறது தப்புன்னு சொல்லு கௌதம். நான் இப்பவே போயிடுறேன். அப்படி நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? என்கிட்ட ஏன் நீ இதை சொல்லாம கொள்ளாம செஞ்ச? உன் மனைவி நான் இருக்கும்போது, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும்போது ஏன் இவ்ளோ பெரிய காரியத்தை கேட்காம செஞ்சேன்னு தானே கேட்டேன். அது ஒரு தப்பா? கேட்டியா? என்ன கேட்டியா? என்ன ஒரு வார்த்தை பேச விடாம பத்திரத்தை கிழிச்சு போட்டு அவமானப்படுத்தினவ நீ. வேற வழி வேணான்னு சொன்னா நீ கேட்கல. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் அப்படி செஞ்சேன். இங்க பார், அஞ்சலி நான் எடுத்து வளர்த்த குழந்தை. அவ எதிர்காலத்துக்காக நான் எதுவும் செய்யாம அஞ்சலி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. அப்போ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும்ல? அது உன் இஷ்டம். ஏன் இஷ்டமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏன் இஷ்டம், என்ன விரும்பி கட்டிக்கிட்டது ஓ இஷ்டம். நீ ஏன் நினைச்சாலும் என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கவும் விட மாட்டேன். இத பார், என் குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. அதையும் பாக்குறேன். மா, இது ஏன் வீடு, இது நம்ம குடும்பம். நான் இங்கதான் இருப்பேன். ஏய், அது தானடி நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன யாரு கார் சாவியை கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. ஏய், நீ இருந்தாரு இல்லனா போ. பாத்தீங்களாமா, இப்ப கூட என்ன எப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறாருன்னு? ஏய், அவன் கிடக்குறாண்டி, முதல்ல பெட்டியை கொடு. தா, யார் இந்த வீட்டுல வாழணும், யார் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற சுய புத்தி அவங்கவுங்களுக்கே இருக்கணும். சுய புத்தியை விடுங்கம்மா. நீ போனாதான் நாங்க இந்த வீட்டுல நிம்மதியா இருப்போம்னு சொல்லி பாத்துட்டோம். அத கூட புரிஞ்சுக்காத ஜென்மத்தை எல்லாம் என்ன பண்றது? ஏய், இவகிட்ட என்னடி பேச்சு? வா. நாகராஜா, நீ பேசினது போதும். கிளம்பு நாகராஜா, அம்மா பாத்துற போறாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். உன்னையும் திட்டுவாங்க, என்னையும் திட்டுவாங்க. நீ கிளம்பிடு நாகராஜா, ப்ளீஸ். நான் சொல்றேன்ல. என்ன திமிர இருந்தா என்ன கடிக்க வச்சதும் இல்லாம திரும்ப அந்த பாம்பு கூடவே பேசிட்டு இருப்ப. இருடி வரேன். ஏய், யார் கூட பேசிட்டு இருந்த? யாரும் இல்லம்மா. பொய் சொன்ன கொன்னுடுவேன். நீ யார் கூடயே பேசிட்டு இருந்த, அத நான் கேட்டேன். இல்லம்மா, நான் படிச்சிட்டு தான் இருந்தேன். ஏய், திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. அந்த பாழா போன வீணா போன பாம்பு கூட தானே பேசிட்டு இருந்த. இல்லம்மா. எங்கடி இது? எங்கடி போச்சது? எங்கடி இருக்கு? எங்கடி? உண்மையை சொல்லு ஒழுங்கா. மா, இல்லம்மா, நாகராஜ இங்க இல்லம்மா. பொய் சொன்ன கொன்றுவேன். எங்கடி அந்த பாம்பு? மா, நாகராஜ கெட்டவங்க யாருன்னு காட்டதாமா வந்தான். அவன் நம்மளுக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறாம்மா. அவன் ரொம்ப நல்லவம்மா. அவன் மேல கோவப்படாதீங்கம்மா. அறிவு கட்டுவல. பாம்பு எங்கேயாவது வாய் திறந்து பேசுமா? அதுக்கு வாய் இருக்கா? அதுக்கு கொத்தறதுக்கு மட்டும் தாடி தெரியும். எங்கடி அந்த பாம்பு? போய் அதை வர சொல்லு. வந்து என்ன கொத்த சொல்லு. எங்கடி அது? இல்லம்மா, நாகராஜன் போயிட்டாம்மா. ஹேய், அது எங்கடி போகும்? நீ கூப்பிட்டா அது உடனே வந்துருமே. கூப்பிடுறீ? இல்லம்மா, வேண்டாம்மா. கூப்பிடுறீ அத? இப்ப வந்து என்ன கொத்த சொல்லு. இல்லம்மா, வேணாம்மா. கூப்பிடுறேனா? வா, வந்துட்டியா? வா, வந்து என்ன கொத்து வா. மா, வேணாம்மா. ஏய், என்ன பாக்குற? கொத்து. மா,
விளையாட்டுக்கு கொத்திட போதுமா? விளையாட்டுக்கு இல்லடி, அந்த முட்டாள் பாம்பை நான் நிஜமாதான் கொத்த சொல்றேன். கொத்து. அம்மா வேணாம்மா, அது நம்மள மாதிரி நல்லவங்கள கடிக்காதுமா. இது நல்லவங்களையும் கடிக்காது, கெட்டவங்களையும் கடிக்காது. அப்படி கடிச்சாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. கொத்து கொத்துன்னு சொல்றேன்ல, கொத்து. ஏய், உனக்கு 5 அறிவுனா எனக்கு 6 அறிவு. என் கூடயே மோத பாக்குறியா? மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. மா வேணாம்மா, நாகராஜன் நல்லவம்மா. வாய் விடு. என்ன சவுண்ட் கொடுக்கற? இவ கூட இனிமே சேர்ற வேலை வச்சுக்கிட்ட அப்படியே புழுவ நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுடுவேன். வேண்டாம்மா, நாகராஜன் பயப்படுறான்னு நினைக்கிறேம்மா. இதுக்கெல்லாம் இனிமேல் நான் பயப்படுவேன் நினைச்சியா? இனிமே இந்த பாம்பு தாண்டி என்ன பார்த்து பயப்படணும். இங்க இருந்து ஓடி போயிடு. இனிமே உன்னை இங்க நான் பார்த்தேன் விரட்ட மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். போ. மா வேணாம்மா, நாகராஜன் பாவம்மா, அவனை விரட்டாதீங்கம்மா. போ போ போ. நாகராஜா போயிட்டியா? ஏய், இனிமேல் அந்த பாம்பு கூட பேசுறத பார்த்தேன் அத கொல்ல மாட்டேன். பாம்பு பணியில புடிச்சு கொடுத்து அத வாழ்க்கை பூரா கண்ணாடி கூண்டுக்குள்ளேயே வச்சிருவேன். அத பார்த்து நீ தாண்டி அழுவ. மா வேணாம்மா, அப்படியெல்லாம் பண்ணாதீங்கம்மா. அப்படின்னா இனிமே நீ அந்த பாம்பு கூட பேசவே கூடாது. அப்படி பேசுறத நான் பார்த்தேன் உன்னை கொன்னே போட்டுருவேன். மதர், நீங்க தான் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அதனால தான் இந்த உலகத்துக்கிட்ட என்னால சொல்லி அழ முடியாத உண்மைய உங்ககிட்ட மட்டும் சொல்லி அழுவ உங்களை நான் இங்க கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா, உங்க கஷ்டம் என்னன்னு சொல்லுங்க. அது நான் தேவனோட பாதத்துல வச்சு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனோ முருகனோ எல்லார்கிட்டயும் நான் டெய்லி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என் பொண்ணு வாழ்க்கை சரியாகிற மாதிரியே எனக்கு தெரியலையே மதர். முதல்ல உங்க கஷ்டத்தை கர்த்தர் பாதத்துல வைங்க. அவர்கிட்ட மனசார பாவ மன்னிப்பு கேளுங்க. அவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்குவாரு. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்படியா மதர்? ஆமாம்மா, கடவுள் இருக்கிறதே நம்ம பாவத்தையெல்லாம் மன்னிச்சு நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுத்தானே. அப்போ நான் 300 எபிசோடா செஞ்ச பாவத்தெல்லாம் கடவுள் மன்னிப்பாரா? நிச்சயமா. அப்ப இது வரைக்கும் இந்த சீரியல்ல யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சது இல்லையா? என் பொண்ணு நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் காலி பண்ணிட்டேன். அந்த பாவத்தையும் கடவுள் மன்னிப்பாரா? நீங்க மனசார மன்னிப்பு கேட்டா நிச்சயம் கடவுள் மன்னிப்பாருமா. நான் இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து என் மக, மருமகன், பேர குழந்தை எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். என் பாவத்தெல்லாம் அந்த கடவுள்கிட்ட சொல்லி டோட்டலா மன்னிப்பு கேட்டா அவங்க கஷ்டம்லாம் தீந்துடுமா மதர்? நிச்சயமா கர்த்தர் உங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. பாட்டு என்ன திருத்தணும்னு முடியுது? நான் வில்லத்தனமா செஞ்ச பாவத்தோட லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, சொல்லுங்க. யாருக்குமே கேட்காம மெதுவாதான் சொல்லுவேன். பரவாயில்லையா? கர்த்தருக்கு கேக்குமா, நீங்க சொல்லுங்க. சரி. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள்.
ஏடி பாட்டி, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் மதற்கே கேட்காத அளவுக்கு ஆறாவதுல பாட்டை போட்டு மனுப்பி கேட்டுக்கிட்டியா? நீ தான் எங்கள் டாடி மம்மி வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலவரத்தை உண்டாக்கியிருக்க. பாவமணி முடியட்டும், உன் கட்சியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் மதர். இதுதான் இந்த குடும்பத்து நல்லதுக்காக நான் செஞ்ச கெட்டதோட லிஸ்ட். இத கர்த்தர் பாதத்துல வச்சு அவரை என்ன கொஞ்சம் மன்னிக்க சொல்லுங்களேன். நீங்க எப்போ உங்க தவற உணர்ந்துட்டீங்களோ அப்பவே கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டாரு. நிஜமாவா மதர்? இனி யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யாதீங்க, சரியா? நல்லதே நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் கர்த்தர்கிட்ட தினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க மருமக, பேர குழந்தை எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ற வார்த்தையை கேட்கும்போது கர்த்தரே என்ன மன்னிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி மதர். நல்லா இருங்கம்மா. அப்ப நான் வரேன். கவலைப்படாதீங்க. சரிங்க மதர், ரொம்ப நன்றி மதர். வரேம்மா. ஐயோ, இவனா? அஸ்வந்த், நீ எப்படா ஸ்கூல்ல இருந்து வந்த? என் மதர்கிட்ட பாவம் அனுப்பி கேட்கும் போதே நான் வந்துட்டேன். ஐயோ, நம்ம மதர் கிட்ட சொன்னதெல்லாம் இவன் முழுசா கேட்டிருப்பானோ? ஆமா, சாதாரணமாக நீ பேசும்போது உன் குரல் 10 ஊருக்கு கேட்கும். ஆனால் பாவம் அனுப்பி கேட்கும்போது மட்டும் பம்பி பம்பி கேட்குற, சத்தமே காணும். டேய், நான் மதர் கிட்ட பேசுனதெல்லாம் நீ ஏன்டா கேட்ட? பாட்டி, நீ பேசுனது மதருக்கே கேட்குற, அப்புறம் எப்படி எனக்கு கேட்கும்? அப்பாடா, நல்ல வேலை நம்ம எதையுமே சத்தமா சொல்லல. ஆனால் ஒன்று மட்டும் கேட்டேன். என்ன கேட்ட? என் பொண்ணு நல்லா வாழணுன்றதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நான் காலி பண்ணுறேன்னு சொன்னேன். அது யார் வாழ்க்கை? அப்பா ஒருத்தவங்க தேடுறாரு, அவங்க வாழ்க்கை தானே. ஐயோ, இப்படி மண்டையில தேங்காய் உடைக்கிற மாதிரி நேரா உண்மையை கேக்குறானே. சொல்லுங்க பாட்டு என்னன்னு. ஐயோ, இவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலே 9 விஷயத்தை நோண்டி எடுப்பான். இப்போ மெயின் ஸ்விட்ச்லயே கையை வைக்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? இதோ பார் பாட்டி, நீ தச்சு மதுரை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ கேட்டது பாவம் மன்னிப்பு இல்ல, பாதி மன்னிப்பு. ஐயோ, எல்லாத்தையும் கரெக்டா சொல்றானே. பாட்டி, மீதி ஒழுங்க என்கிட்ட சொல்லிடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஏன் குழந்தெல்லாம் எப்படிடா பெரியவங்கள மன்னிக்க முடியும்? ஏன் முடியாது? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு நீ தான் அடிக்கடி என்கிட்ட சொல்வேன், ஞாபகம் இல்லையா? ஆஹா, நம்ம ராக்கெட்டை தூக்கி நம்ம மேலேயே வீசுறானே. நானும் குழந்தை தானே, சாமி எனக்குள்ளேயும் இருக்குல்ல. ஒழுங்கா நீ நம்ம குடும்பத்துக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு டீட்டெயிலாக என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு பாவம் மன்னிப்பு தரேன். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லாமல் தெளிவான டைலாக்ல இன்னொரு முறை பாவம் மன்னிப்பு கேள்வி பார்ப்போம். ஸ்டார்ட் த மியூசிக். டேய் போடா, உன்கிட்டலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நானு மதர் கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் சொல்லுவேன். பாட்டி, இன்னொரு எபிசோட்ல நீ பண்ண பாவத்தெல்லாம் கடவுள் பார்த்து தரணும் வச்சுக்க, அப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. நேரம் கும்பி பாகம் தான். என்னது கும்பி பாகமா? ஆமா, எரிய நெருப்புல ஒண்ணு போட்டு கொதிக்கிற எண்ணெயில ஒண்ணு வறுத்து எடுப்பாங்க. பரவாயில்லையா? ஐயோ வேணாண்டா, ரொம்ப வலிக்கும்டா. அந்த பயம் இருக்குல்ல? இருக்கு. நானு மம்மி டாடி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? ஆமாண்டா, அதுக்காக தானே மதர் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் மன்னிப்பு கேக்குறேன். அதானே அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம ஏமாத்திட்டிய.
முழுசா சொன்னாதான் கடவுள் ஒன்ன மன்னிப்பாரு. கண்ணு தெரியாத எங்க அப்பாவுக்கு என்ன துரோகம்லாம் செஞ்சேன்னு இப்ப சொல்லு பாப்போம். டேய் என்னடா நீ நான் செஞ்சேன்னு திரும்ப திரும்ப சொல்ற? நான் என்ன தனியாவா பாவம் செஞ்சேன்? உங்க தாத்தா, நானு, உங்க சின்ன தாத்தா, உங்க சின்ன பாட்டி எல்லாரும் சேர்ந்து தாண்டா செஞ்சோம். ஒரு குரூப்பா சேர்ந்து தான் எல்லாரும் பாவம் செஞ்சோம். ஆனா கடைசியில பழி மட்டும் ஏன் மேலையா? நல்ல கதையா இருக்கே இது. அப்போ வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் மாதிரி நீங்க எல்லாரும் கிரிமினல் குரூப் அப்படிதானே? இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரிடா, இதெல்லாம் பெரியவங்க விஷயம். இதெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத. நமக்கு இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கும். நீ போ. பாட்டி இங்கே எஸ்கேப் ஆகுற. கடைசி வரைக்கும் நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லையே. அதெல்லாம் நான் கடவுள் கிட்ட டைரக்டா கேட்டுக்கிறேன்டா. உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. அட போடா. பாட்டி செஞ்ச பாவத்தை கேட்டா இது பவர் பாயிண்ட் டைப்ல பெரிய பிளாஷ்பேக் வச்சிருக்கும் போல. இது செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவன் கேட்டா கேள்வியே இல்லாம இதுக்கு தூக்கு கயிற அவனே வந்து மாட்டுவான். எவ்வளோ கெட்ட பாட்டி. இது குடும்பத்தையே பிரிச்சு வச்சிருக்கு. இது பெரிய வெளிதான். இது கதையா சீக்கிரமாவே நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய் அஞ்சலி, அம்மா என்னடி பண்ற? தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு. அம்மா ஸ்கூல் வேணா அனுப்பி விட்டுட்டு தினமும் இங்க வந்து வேண்டிக்கிட்ட அப்புறம் ஸ்கூலுக்கு நடந்தே போற. என்னடி பழக்கம்? என்னடி திமிரு உனக்கு? இல்லம்மா, இங்க வந்து வேண்டிக்கிட்டா. ஏய், அதான் வீட்ல தினமும் எல்லாரும் சாமி கும்பிடுறோம்ல, அது போதாத உனக்கு? இங்க வந்து அப்படின்னு தனியா வேண்டிட்டு இருக்க? முதல்ல இங்க எதுக்கு வந்த நீ? உன்னதாடி கேக்குறேன், எதுக்கு தினமும் இங்க வர? அப்படி என்னடி வேண்டுதல் உனக்கு? அது வந்துமா. இப்ப ஒழுங்கா சொல்றியா இல்ல ரெண்டு போடவா? இல்லம்மா, சொன்னா திட்டுவீங்க. என்னடி விஷயம்? இப்ப எதுக்கு இங்க வந்தா அத முதல்ல சொல்லு. அது வந்துமா. சொல்லு. இல்லம்மா, நாகராஜன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நாகராஜனா? ஏய், நீ இருக்கிற இடத்துக்கு அது வரக்கூடாது, அது இருக்கிற இடத்துக்கு நீயும் போக கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னல. என் பேச்ச கேட்க மாட்டியா நீ? அந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சா உனக்கு? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் நாகராஜன் கிட்ட கெட்டவங்கள சீக்கிரம் அடையாளம் காட்டுந்தாமா வேண்டிக்கிட்டேன். ஏய், நீல திருந்தவே மாட்டியாடி? ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் உங்க அப்பா, நானு உங்க அம்மா பாட்டின்னு குடும்பமே யார் நமக்கு கெட்டது பண்றாங்கன்னு தேடிட்டு இருக்கோம். நீ என்னடானா கால் இல்லாத வால் இல்லாத அறிவே இல்லாத பாம்பு கிட்ட போய் இத கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்குதான் அறிவு இல்லனா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? உன்னையெல்லாம் என்னடி சத்தம்? நாகராஜன் தாமா சத்தம் போடுறான். ஆமா, அவர் பெரிய ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாரு. அத தினமும் இவங்க தவறாம வந்து கேக்குறாங்களாம். நாகராஜனா நாகராஜன். இந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே எனக்கு எரிச்சல் வருது. நாகராஜா, ஏன் நாகராஜா சிரிக்கிற? என்னது? பாம்பு சிரிக்குதா? சிரிக்காத நாகராஜா, அம்மா கோவமா இருக்காங்க. ஏய், அந்த பாம்பு ஒரு மென்டல், நீ ஒரு மென்டல். வாடி போலாம். ஏய், இது ஏண்டி இங்க வந்துச்சு? முதல்ல அது போ சொல்லு. போ சொல்லுன்றல. அது பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. நாகராஜா, இதுக்கு நாகராஜா இங்க வந்த? அம்மா உன் மேல கோவமா இருக்காங்க. நீ போ, நீ போயிடு. ஓ, திரும்பவும் என்கிட்டயும் உன் வேலையை கட்டுறியா? இரு பொண்ணு. கொத்து கொத்து கொத்து. என்ன நாகராஜா இது மோதிரம்? ஏய், அது ஏன் மோதிரம்? என்னம்மா? அது என் கையில இருந்து காணாம போன மோதிரண்டி. அத உன் நாகராஜன் புழுங்கி ஏப்ப விட்டுருக்கான்.
நாகராஜ மோதிரம் எல்லாம் சாப்பிட மாட்டாமா. அதை எப்படி அவன் துப்புனான்னு தெரியலையே. என்ன நாகராஜா இதெல்லாம்? என்ன நாகராஜா நீ சொல்ல வர? ஏய், பாம்பு கிட்ட என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, நாகராஜா எனக்கு எப்பவுமே திரும்ப பதில் சொல்லுவான். கிழிச்சான். வீட்டுக்கு வந்து நீ வைக்கிற பாலையும் முட்டையும் நல்லா முழுங்கிட்டு என் மோதிரத்தையும் சேர்த்து முழுங்கி வச்சிருக்கான். எல்லாம் உன்ன சொல்லணும். ஏய், என்ன ஆனா உன பாடம் எடுத்து பிலிம் காட்டுற? உன்னெல்லாம் இப்ப என்ன பண்ற பாரு. ஒடிச்சு சாவடிக்க பாரு. வேணாம்மா, நாகராஜ பாவம்மா. நாகராஜ பாவம்மா, அவனை அடிக்காதீங்கம்மா. ஏய், அமைதியா இருடி. இன்னைக்கு இத கொல்லாம விட மாட்டேன். சாவு. நாகராஜனுக்கு அடிபட்டுச்சுமா. அவனுக்கு ரத்தம் வருதுமா. அவன் பாவம்மா. பாவமா பாவம். பாம்புக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாதுடி. வாடி.